நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பேழையை ஆயத்தம் பண்ணும் காலம் எதை மையப்படுத்துகிறதாக இருக்குதுங்கிறது குறித்து ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பு, பேழையை ஆயத்தம் பண்ணும் காலம் கிருபையின் காலம். நோவா தேவ எச்சரிப்பு பெற்று பேழையை ஆயத்தம் பண்ணின நாட்களே கிருபையின் காலமாக இருக்கு. இதை குறிப்பா 1 பேதுரு 3 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். அந்த வசனத்துல நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்கள்ல தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்தாரு? அந்த மக்கள் மனம் திரும்பி தேவனுக்கு கீழ்ப்படிவார்கள்னு. ஆனா அவங்க கீழ்ப்படியாம போனாங்கிறத இந்த வசனமே நமக்கு தெளிவா உணர்த்துது. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தப்படும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்தபடியாக தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார்னா அது கிருபையின் அடையாளமாக வல்லவா இருக்கு. அப்படிப்பட்ட கிருபையை அந்த மக்கள் விருதாவாக போக்கிக் கொண்டாங்க. அவங்க தேவனை பற்றிக்கொள்ள மனதில்லாம உணர்வற்றவர்களாக இருந்தாங்க. குறிப்பா மத்தேயு 24 அதிகாரம் 38 மற்றும் 39 வசனத்துல பார்க்கும்போது, எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். இப்படி ஒரு உணர்வற்ற நிலையில அன்றாட வாழ்க்கையை அவங்க அனுசரிச்சு கொண்டிருந்தாங்களே ஒழிய அதை கிருபையின் காலம்னு அறிந்து கொள்ளாம மனம் திரும்பாம கீழ்ப்படியாம போனாங்க. இப்படியாக பேழையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த ஒவ்வொரு நாளுமே கிருபையின் நாட்களாக இருக்கு. அந்த நாட்களை அந்த ஜனங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளாம போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம அந்த நாட்கள்ல நோவா நீதியை பிரசங்கிச்சிருக்கிறாருன்னு நமக்கு வசனம் தெளிவா சொல்லுது. இப்படியாக அவர் நீதியை பிரசங்கித்த போதும் அந்த மக்கள் அவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு செவிசாய்க்காம அவரை ஏளனமாக பார்த்திருக்கிறாங்க. இப்படி தேவ தயவானது அவர்களை நெருக்கி ஏவிருக்கு. ரோமர் 2 அதிகாரம் 4 வசனத்தை எடுத்துட்டோம்னா, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இந்த வார்த்தைகள் பவுலடியாரால சபையார் இடத்துல கேட்கப்பட்டதா இருக்கு. இதே நிலைதான் அன்றைக்கு பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்கள்லயும் காணப்பட்டிருக்கு. அப்படியாக பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களை நாம இப்ப இருக்கிற நாட்களோடு ஒப்பனை செய்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாமும் கிருபையின் காலத்திற்குள்ளாகவே இருக்கிறோம். நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம காணப்படுறோம். அதுவும் குறிப்பா 1 பேதுரு 3 அதிகாரம் 20 வசனத்திற்கு பிற்பாடு 21 வசனத்துல அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக பேழையை ஆயத்தம் பண்ண நாட்கள் கிருபையின் காலத்திற்கு அடையாளமாக இருந்தது போல ஞானஸ்நானமானது பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய உடன்படிக்கைக்கு ஒப்புரவாகிறத காண்பிக்கிறதா இருக்கு. அப்படியாக இந்த ஞானஸ்நானமானது யோவான் ஸ்நானன் காலத்திலிருந்து துவங்கினதா இருக்கு. அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் இந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்நானத்திற்கு எல்லாரையும் அழைத்தவர்களாகவே இருக்கிறாங்க. இப்படியாக நமக்கும் இந்த ஞானஸ்நானம் துவங்கின காலத்திலிருந்து கிருபையின் காலம் துவங்கினதாக இருக்கு. இந்த கிருபையின் காலத்தை நாம பிரயோஜனப்படுத்திக் கொள்றோமா? தேவன் நமக்கும் நீடிய பொறுமையை காண்பிக்கிறாரு. நம்முடைய இருதயம் குணப்படும்னு சொல்லி காத்திருக்கிறாரு. அதற்காக நம்மை நெருக்கி ஏவுகிறாரு. இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ளார வருகிறோமா? அப்படி வருவது பேழைக்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கு அடையாளமா இருக்கு இல்லையா? இப்படியாக நாம் இருக்கிற இந்த கிருபையின் காலத்தை விருதாவாக போக்கிவிடக்கூடாது. எபிரேயர் 2 அதிகாரம் 4 வசனத்துல அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்படியாக அன்றைக்கு அந்த ஜனங்கள் முன்பாக பெரிய பேழை ஆயத்தம் பண்ணப்பட்டது போல நம் முன்பாக தேவன் அநேக அற்புத அடையாளங்களை காண்பித்து அவர் தாமே சர்வ வல்லமையுள்ளவர், அவர் பக்கம் நாம திரும்பணுங்கிறத உணர்த்தி கொண்டே இருக்கிறாரு. அதை கண்டும் கேட்டும் நாம உணர்வடைகிறோமா? அப்படி உணர்வடையலனா நாமும் தண்டனைக்கு தப்ப முடியாது. அன்றைக்கு கீழ்ப்படியாம போனவர்கள் அந்த ஜலப்பிரளயத்துல அழிக்கப்பட்டாங்க.
இப்போ நாமும் இந்த கிருபையின் காலத்தை வீணாக போக்கடித்து மனம் திரும்பாம தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்காம தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ளார வராம போயிட்டோம்னா நாமும் தண்டனைக்கு தப்பிக்கொள்ள முடியாது. ரோமர் 2:5 சொல்லப்பட்டபடி உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்கு கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. அப்படியாக இந்த நாட்கள்ல நாமும் மனம் திரும்பாம போனோம்னா தேவனுடைய கோபாக்கினை நாளுக்காக கோபத்தை குவித்துக் கொள்பவர்களாக நாமும் அழிக்கப்படுவோம். அந்தபடியான அழிவுக்குள்ளார நாம போகக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்கள் கிருபையின் காலம் என்பதை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி குணப்பட அவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு பேழையை ஆயத்த பண்ணும் நாட்கள் கிருபையின் காலம் என்பதை உணராம அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாம இருந்தது போல இன்றைக்கு நாங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையின் காலத்திற்குள்ளார இருக்கோங்கிறத உணராம மனம் திரும்பாம உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கக்கூடாதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக நாங்க பெற்றுக்கொள்கிற ஞானஸ்நானம் உம்மை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்குதுங்கிறத அறிந்து கொண்டு அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக உம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கும் பிள்ளைகளாக நாங்க இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உணர்வை தந்தர்லுங்கப்பா. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.